இந்த இயர் எண்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட வெஹிக்கிள்ஸ் லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க பிராண்ட்ஸு. இப்போ ரீசென்ட்டா அத வந்து பார்த்தீங்கன்னா, BMW லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஹீரோலுமே லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா, TVS RTX 300 வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வண்டிய பத்தி ஃபுல் அண்ட் கம்ப்ளீட் டீட்டெயில் ரிவ்யூ தான் வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்க ரோட் மான்ஸ்டர்ஸ், நான் உங்கள் தேர்ட் மேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜஸ்ட் 1.99 lakhsக்கு இந்த வண்டி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி பயங்கரமான ஒர்த்து அப்படின்னே சொல்லலாங்க. அந்த அளவுக்கு இந்த வண்டியில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அது எல்லா டீட்டெயில்ஸும் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ஜின்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாங்க. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கிள் சிலிண்டர் 299.1 cc இருக்கக்கூடிய DOHC 4 valve லிக்விட் கூல் என்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட என்ஜின் வந்து கம்ப்ளீட்டாக நியூவாக நாங்கள் பில்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு டிவிஎஸ் சைட்லேருந்து சொல்கிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, RTR 310, RR 310 இந்த ரெண்டு வண்டியிலையும் ப்ளஸ் அண்ட் மைனஸை வச்சு தான் இந்த வண்டி வந்து நாங்கள் பில்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, லோ அண்ட் டார்க்கு ரொம்பவும் சூப்பராக பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பவர் டெலிவரி ரொம்ப லீனியராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டிவிஎஸ் சைட்லேருந்து சொல்கிறாங்க. இந்த வண்டியோட ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டீல் ட்ரிலிஸ் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, RTR 310, RR 310 யூஸ் பண்ண சேம் ஃப்ரேம் தான் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட சஸ்பென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்ல 41 mm USD ஃபோக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக்கில் 180 mm மோனோசாக் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரேக்கிங் பற்றி பார்த்தோம்னா, இந்த வண்டியில் டுவெல் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. ஸ்விட்சபிள் ABSங்க. ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 320 mm இருக்கக்கூடிய டிஸ்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக்கில் வந்து 240 mm டிஸ்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. டயர்ஸ் ஃப்ரண்ட்ல 110/80 19 inch யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக்கில் 150/70 17 inch யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓவரால் வண்டியோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 180 kg இருக்குதுங்க. இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 200 mm கொடுத்துருக்காங்க. சீட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 835 mm கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி பார்த்தீங்கன்னா 12.5 liters கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இந்த வண்டியில் இருக்கக்கூடிய ரைடிங் மோட்ஸ் பற்றி பார்க்கலாங்க. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ரைடிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அர்பன் மோட், செகண்ட் ரெயின் மோட், தேர்ட் வந்து டூர் மோட், ஃபோர்த் வந்து ராலி மோட் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த ராலி மோட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா ABS ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுங்க. அதுக்கடுத்து இன்னும் நிறைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஸ்விட்சபிள் ABS கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து க்ரூஸ் கண்ட்ரோல் பட்டன் வந்து தனியாகவே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பை டைரக்ஷனல் குயிக் ஷிஃப்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து டிஸ்பிளே பற்றி பார்க்கலாங்க. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா TFT டிஸ்பிளே 5 inchக்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா TVSோட ஸ்மார்ட் கனெக்ட் ஆப்ஷன் வந்துருது. அதுக்கடுத்து கூகுள் மேப் மிரரிங் வந்துருதுங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிமாலயனில் பார்த்த மாதிரி தான் அதே சேம் ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டாவது GoPro கனெக்டிவிட்டி கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து GoPro நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரைட் அனலிஸ்டிக்கும் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு சூப்பரான விஷயமா இருக்குதுங்க. அதுக்கடுத்து இந்த வண்டியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் விண்ட்ஷீல்டு வந்துருதுங்க. அதுக்கடுத்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆட்டோ LED லைட்டும் வந்துருது. அதுக்கடுத்து USB சார்ஜர் வந்துருதுங்க. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் BTO கிட் நீங்கள் வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் வந்துருது. அதுக்கடுத்து TPMSம் கொடுத்துட்றாங்க. இந்த வண்டியோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஜஸ்ட் 1.99 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதுக்கடுத்து அதிகபட்ச விலை வந்து பார்த்தீங்கன்னா 2,34,000 வரைக்கும் போகுதுங்க. ஒவ்வொரு வேரியண்ட்டுக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 15,000 தான் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த மாதிரியான ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நியரஸ்ட் டீலர் போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களோட சப்போர்ட்டை தாங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதற்கும் டாடா பாய்.